அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவதம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும். ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேல் ஆணை கண்டாய் தேடற்கினிய சீரழிக்கும் சிவாய நம என்றிடுவோம். இது இரண்டாம் திருமுறையில சொல்றார் வள்ளல் பெருமான். இரண்டாம் திருமுறை இது. அதில் முதல் பாடல் பாடற்கினிய வாக்களிக்கும். நீங்க இந்த பாராயணம் சொல்லுவாங்க. இந்த பாராயணத்தை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வாக்களிக்கும். பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும். உங்களுக்கு ஆகார பஞ்சமே இருக்காது. இந்த திருப்பாவை பாடிட்டே இருந்தீங்கன்னா நல்ல வாக்கு நீங்க சொல்ற வாக்கு பலிக்கும். பாலும் சோறும் கிடைக்கும், சாப்பாடு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவதம். அதாவது நம்ம கூட இருக்கிற அடியவர்கள் கூட்டம் அளிக்குமா. வள்ளல் பெருமான்கிட்ட ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. அடியவர் கூட்டம், அடியார்கள் கூட்டம். அந்த திருக்கூட்டம் பேர் அதுக்கு. அதான் கூடற்கினிய அடியவதம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும். நல்லவங்க தான் சேருவாங்களாம் கூட்டமா. சத்துவ குணம் உள்ளவங்க தான் கூட்டமாக வந்து சேருவாங்களாம். ராட்சச குணம் உள்ளவங்களாம் வரமாட்டாங்க கிட்ட. அப்போ சத்துவ குணம் உள்ளவங்க கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும், குணமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆடற்கினியே நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய். ஆடற்கினியே இந்த நெஞ்சம் வந்து சும்மா இருக்காது, ஏதாவது ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 8000 சிந்தனை, அது மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு. ஆடற்கினியே நெஞ்சே நீ அஞ்சேல், பயப்படாத அப்படின்றார். அஞ்சேல் என் மேல ஆணை கண்டா, என் மேல சத்தியம் அப்படின்றார். நெஞ்சுகிட்ட சொல்றார், நீ அஞ்ச வேண்டாம், என் மேல ஆணை அப்படின்றார். தேடற்கினிய சீரழிக்கும். தேடற்கினிய சீரழிக்கும்னா நம்முடைய சுவாச காற்றை தேடி அதை ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சீரழிக்குமா. தேடற்கினிய சீரழிக்கும். அதாவது உங்க உழைப்பு வீண் போகாது. நீங்க உழைப்புக்காவது கூலி கிடைக்கும். நீங்க உழைக்கிற உழைப்புக்காவது கூலி கிடைக்கும். அதான் சொல்றாரு. தேடற்கு இனிய சீரழிக்கும். யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு நல்ல சீரழிக்கும் அப்படின்றார். சிவாய நம என்றிடுவோம். சிவாய நமன்னு சொன்னா சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னார். அப்ப உங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய கூட்டமும் வந்து கூடுறவங்களும் நல்லவங்க தான் கூடுவாங்க, சத்துவ குணம் உள்ளவங்க தான் கூடுவாங்க. ஆகார பஞ்சம் இருக்காது. அந்த நெஞ்சுகிட்ட சொல்ற, நெஞ்சே நீ அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், என் மேல் ஆணை கண்ட. ஆணைன்னா சத்தியம்னு அர்த்தம். ஆணையிட்டு சொல்கிறேன் சொல்லுவாங்க. ஆணையிட்டு சொல்கிறேன்னா சத்தியமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்றது. நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ, அந்த காற்று தேடி தேடி ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதுக்கு அந்த பலன் கிடைக்கும். உழைப்பு வீண் போகாது. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ற. சிவாய நம என்றிடுவோம். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அபாயமே கிடையாது அப்படின்றது. அப்ப நாம வந்து இந்த 4 வழியிலே வந்து பிரமாதமா நமக்கு அறிவு நமக்கு விளக்கத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? ஆடு, மாடு, யானை, குதிரை, மான், முயல் இது சத்துவ குண உணவுகளை உண்ணுகிறது. என்ன உணவு உண்ணுது? சத்துவ குணம்னா அது வந்து எல்லாமே தழை இலை அப்படிதான் சாப்பிடணும். புல் அதான் சாப்பிடும். இதெல்லாம் சத்துவ குணம் உள்ள
விலங்குகள் அப்படின்னு சொல்றாரு. இது பறவைகள் என்ன சொல்றாரு, புறா, சிட்டு, இது ரெண்டு தான் வந்து சத்துவ குண ஆகாரத்தை சாப்பிடுமா, புறாவும் சிட்டும். அப்போ அந்த புறா வந்து சிட்டுக்குருவி இருக்கு, அது ரெண்டும் மேல் பறவை ஜாதிகள் அப்படின்றார். ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அற்பெருஞ்சோதின்னு சொன்னாரு. இப்போ பறவை இனத்துல என்ன சொல்றாரு, சைவ ஆகாரம் உண்ணக்கூடிய பறவைகள் மேல் ஜாதி பறவைகள், சைவ ஆகாரம் உண்ணக்கூடிய விலங்குகள் மேல் ஜாதி விலங்குகள், சைவமில்லாத விலங்குகள் கீழ்ஜாதி விலங்குகள், சைவமில்லாத பறவைகள் கீழ்ஜாதி பறவைகள் அப்படின்றார். சைவத்தில் உள்ளவங்க மேல் ஜாதி பறவைன்னு சொல்றார். அப்ப நரி, கழுகு, காகம், வல்லூர், ஆந்தை இதெல்லாம் வந்து கீழ்ஜாதி பறவைன்னு சொல்றார். இதை மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், மாணிக்கவாசகருடைய பாடலை படிக்கிறார் வள்ளல் பெருமான். என்ன சொல்றாரு, மாணிக்க வாசா உன் பெயரை கேட்டவுடன் பொல்லா பறவை இனங்களும் பொல்லா பறவைகளும் பொல்லா விலங்குகளும் நாணமடைந்து நான் உணர்ந்தேன். மாணிக்கவாசகருடைய பாடலை பாடும்போது இந்த பொல்லா என விலங்குகளும் பொல்லா என பறவைகளும் நாணம் அடைஞ்சுதான், வெட்கப்பட்டுதான். ஐயோ நம்மளை வந்து கீழ் ஜாதின்னு சொல்றாங்களே, அந்த அதுல மேல் ஜாதின்னு சொல்றாங்களே, நம்மளெல்லாம் இப்படி சொல்றாங்களேன்னு அப்படியே வெட்கப்பட்டுதான் அந்த பறவைகளும் அந்த விலங்குகளும். அது மாணிக்கவாசகருடைய பாடல் அவர் பாடும்போது வள்ளல் பெருமான் இந்த பறவைகள் எல்லாம் இந்த விலங்குகள் எல்லாம் நாணம் அடைந்தன அப்படின்றார். நான் உணர்ந்தேன். வள்ளலாருக்கு 9 வயசுலேயே ஞானம் பிறந்து போச்சு. 9 வயசுலேயே குண்டலினி வந்து மேலே ஆக்கினைக்கு வந்துடுது. அப்போ அதனால தான் அவருக்கு மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை கிடையாது. எப்போ 9 வயசுலேயே அவர் கிடையாது. மண்ணாசையும் கிடையாது, பொன்னாசையும் கிடையாது, பொருளாசையும் கிடையாது. சோமசெட்டியார் வீட்டில் சொற்பொழிவு செஞ்சு காசு கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கி கேணியில் போடுறாரு, குளத்தில் போடுறாரு, கூரை மேல் போடுறாரு. அப்பெல்லாம் வந்து ஓடு போட்ட வீடு இருக்கும், நாட்டு ஓடு, அந்த வீட்டு மேலே கிடச்சிட்டாராம். அப்போ அவர் ஏன்னு கேட்டால் இந்த 3 ஆசையும் விட்டு போச்சு. ஏன்னு கேட்டால் இந்த குண்டலியானது துரியத்துக்கு வந்து போச்சுன்னா அது பிறகு அவங்களுக்கு அந்த பற்று இருக்காது. பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றற்றான் பற்றினதான் அவங்க பற்றுவாங்களே தவிர பற்று இருக்காது. அம்பல பற்றே பற்றுவாங்க, ஆண்டவனுடைய பற்றே பற்று, அதனால தான் பற்று இருக்கும். இது 3 மேலே பற்று இருக்காது. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க நம்ம குருநாதர்கள்லாம், நீங்கள் தவம் செய்யக்கூடியவங்க சம்சாரிகளாக இருந்தால், சம்சாரினா குடும்பம் நடத்துறவங்கன்னு பேரு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சம்சாரிக்கு ஒரு பசுமாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஒரு சம்சாரினா குடும்பஸ்தன்னு அர்த்தம். சம்சாரினா அவன் கணவன் மனைவியோட குழந்தை குட்டியோட இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாரு, சம்சாரிகள் இறைவனை உணர வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவருமே தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, கணவன் மனைவி இருவருமே தவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் கணவன் தவம் செய்தால் மனைவி தவம் செய்யாவிட்டால் கணவனுக்கு ஒரு 1000 பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, மனைவிக்கு வந்து ஒரு 500 பவர் தான் கிடைக்கும். அப்போ இது ஈக்குவலாக ஈடு கட்டி வரமாட்டாங்க. அங்கே வந்து விதல்பம் ஏற்படும், அங்கே கஷ்டம் ஏற்படும். இவர் 1000 மடங்கு மேலே போயிட்டாருன்னா அவங்க 500 பங்குல இருக்காங்க சொன்னால் அவங்க சேர்த்து எல்லாம் அவர் கொலை பண்ணுறாரு கொலை பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் தவம் செய்தால் இதே நிலையில் அவங்க இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் குறை ஏற்படாது. எப்படி சொல்றாரு, இருவருமே தவம் செய்யலாம். அந்த இருவருமே தவம் செய்தால் அவங்களுக்கு புத்திரபாகிய குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து அறிவாளி குழந்தைகளாக தான் இருக்கும், சத்துவ குணம் உள்ள குழந்தைகளாக தான் இருக்கும், நாணமுள்ள குழந்தைகளாக இருக்கும். இப்படி குழந்தைகள் உற்பத்தியானால் இந்த நாட்டிலே பேதங்கள் இருக்காது, களவு இருக்காது, திருடு இருக்காது, இந்த வன்முறைகள் இருக்காது அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றாருன்னா ரொம்ப கடுமையாக சொல்றாரு, நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும்,
அறிவாளி குழந்தையாக இருக்கணும். அந்த அறிவாளி குழந்தை இருக்கணும்னு சொன்னால் கணவன் மனைவி இருவரும் தவம் செய்ய வேண்டும். அது தவத்தை தான் ஒரு குழந்தை உருவாகுது. அது சையோக தவம்னு சொல்லுவாங்க. சையோகம் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தவத்துக்கு பேர் சையோகம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இருவருமே தவம் செய்தால் உங்களுக்கு சத்துவ குணம் உண்டாகும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய அணுக்கள் அந்த குழந்தைக்கு பதியும். அந்த குழந்தை உங்களை விட அறிவாளியாக இருக்கும். அதான் இருவருமே தவம் செஞ்சால் அவங்க இருமணமும் ஒரு மனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் மனைவியிட்ட தவம் செய்ய சொல்லலை. வளர்வருமா அவங்க மனைவியிட்ட தவம் செய்ய சொல்லியிருந்தா அவங்களும் தவம் செஞ்சுருப்பாங்க, கூடவே இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ வேதாத்திரி கல்யாணம் பண்ணார், 2 கல்யாணம் பண்ணார். அவங்க மனைவியோட குடும்பம் குடும்பத்தோடு தான் இருந்துட்டு சம்சாரியாக தான் இருந்தார். அப்போ ஏன்னு கேட்டால் அவங்க இருவருமே தவம் செய்தார்கள். அதனால் கருத்து வேறுபாடு இல்லை. அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறேன். கருத்து வேறுபாடுகள் வராது. இப்போ கூட நான் ஒரு ஆசிரமத்துக்கு போனது என்ன சொன்னாங்கன்னா, யார் வந்தாலும் கணவன் மனைவி இருவரும் வந்தால்தான் நாங்கள் தீட்சை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி கருத்து வேறுபடாமல் இருமணமும் ஒரு மனமாக இருக்கும். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே தீட்சை வாங்கியிருப்பாங்க. கண்ணன் இமை போல் இருப்பாங்க, நெகமும் சதை போல் இருப்பாங்க. ஏன்னா இருவருமே மெடிடேஷன் பண்ணுறாங்க, இருவருமே ஒரே கருத்தாக இருக்காங்க, இருவருமே சாந்த குணம், யாருமே ராட்சச குணம் கிடையாது. இப்போ சேலம் பக்கம் போனீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் தீட்சை வைக்கிருக்காங்க. கணவன் மனைவி இருவருமே தவம் செய்கிறாங்க. அதுபோல் இருவருமே தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்யும்போது சுக்ல சக்தி கம்மியாக இருக்குது என்றால் அவர்கள் இருவருமே ஏன்னு கேட்டால் அனல், இந்த அனல்னால சக்தி கெட்டியாகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சுக்கில சக்தியானது சத்து, அந்த சத்து சக்தின்னு பேர். அந்த சக்தி அது கட்டியாகும். அதனால போஷாப்பான ஆகாரங்களை நீங்கள் உண்ண வேண்டும் சொல்றாரு. இப்படி இருவருமே போஷாப்பான ஆகாரங்களை சாப்பிட வேண்டும். இதை பறவை இனங்கள் சாப்பிடுகின்றன அப்படின்றார். எது? சைவ பறவைகள் சாப்பிடுகின்றன. அது காசு கொடுத்துவாங்க. அது வேண்டிய பாதாம் பயிர் எடுத்து போய் சாப்பிட்றோம், பிஸ்தா பயிர் விளையிற இடத்துல சாப்பிட்றோம், எந்தெந்த பயிர் எங்கே விளையுதோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அப்போ அவங்களுக்கு சைவமாக இருக்கின்ற போது அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த சக்தியானது குறையாது. சித்தாக இருப்பார்கள், எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் பறவை இனங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்களும் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக எறும்பு போல இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்களுக்கு இந்த ஆகாரத்தை இந்த மாதிரி சாப்பிடணும். போஷாப்பான ஆகாரங்கள், அதாவது சம்சாரிகள் சொல்றார். சம்சாரிகள்னா இல்லறவாசிகள் அப்படின்னு சொல்றார். ஏதாவது ஒரு கிராமத்திலலாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு நல்ல சம்சாரி ஆடான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா. அந்த மாதிரி சம்சாரினா குடும்பஸ்தன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னுடைய மனைவி தவம் செய்யாத காரணத்தினால்தான் அவங்க விலகி இருந்தாங்க, இல்லைன்னா அவங்க என்னோட இருந்திருக்கலாம். அது ஒரு ரத்னமொழியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு, என் வீட்டுக்கார அம்மாளை நான் கேட்டதாகவும் என் வந்தனத்தை தெரியப்படுத்தவும் என் வணக்கத்தை தெரியப்படுத்தவும் மற்ற சங்கதிகளை நான் நேரில் பேசிக்கொள்கிறேன் அப்படின்றார். அப்போ ஏன் இதை சொல்றாருன்னு கேட்டால், அவங்களுக்கும் உபகாரம், அதாவது வாடிய பயிரை கண்டபோது வாடினவர், பயிரை கண்டு வாடினார்னு சொல்லும்போது அவங்க வாடுவதுக்கு இவர் மனம் ஒத்துக்காது இல்லை, மனம் கேட்காது இல்லை, அவங்க மனம் வாடக்கூடாது இல்லை. யார் மனம் வாடினாலும் அவருக்கு தெரியும். ஏன்னா முத்தேக சித்தியும் பெற்றவர். அதனால அவங்க மனம் வாடாத இருந்தால் தான் இவர் இறைநிலையில் மேலே போக முடியும். அப்போ மாதந்தோறும் அவங்க எதுக்கும் உபகாரம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு, கேட்டு தான் இருந்திருக்கிறார். ஒரே ஒரு கடிதத்தில் மட்டும்தான் நமக்கு தெரியுது, மற்ற கடிதத்தில் காமிக்கலாம். நேராக போகும்போது பேசுவார் போல, உதவி செய்வார் போல, இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லுவார் போல அணுகு தொண்டர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது போல நீங்கள் இருந்தால் பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை சமமாக இருக்கும் அப்படின்றார். எப்படி
சமமாக இருக்கும். பேராசை இருக்காதுன்னு சொல்றார். பேராசை பெருநஷ்டம். பேராசைப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு எது எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது கொடுப்பார். கண்டிப்பாக நீங்கள் எதையும் விண்ணப்பம் வைக்க தேவையில்லை இறைவனிடத்தில். இறைவனை முச்சந்திலே நினைக்காதவர்கள், சிற்றமையிலே நினைக்காதவர்கள் தான் விண்ணப்பம் வைக்கணும். நாம் தான் நேரடியாக போகிறோம், நேரடியாக இறைவனுடைய தொடர்பில் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை? ஒரு பிள்ளைக்கு தாய் பார்த்துட்டே இருப்பாங்க, அது எப்போ பசி எடுக்கும், அதுக்கு எப்போ ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எந்த எதிர்பார்ப்பும் நீங்கள் அங்கே அவங்ககிட்ட வைக்க வேண்டாம், கோரிக்கைலாம் எதுவும் வைக்க வேண்டாம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு எது வேணும் எப்போ வேணும் அப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சத்துவ குணத்தோடு இருக்கிறோம். ரஜோகுணம் உள்ளவர்கள் நம்ம இடத்திலே வாதம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? சன்மார்க்கிகளுக்கு சொல்றார், சம்சாரிகளுக்கு சொல்றார். நமக்கு வாதம் தேவையில்லை, பிடிவாதமும் தேவையில்லை, வாதமும் தேவையில்லை. நமக்கு வாதம்ன்றதே வேண்டியதில்லை. இது ரஜோகுணம் உள்ளவர்களால் நமக்கு சில தொல்லைகள் ஏற்படலாம். ஆகையினாலே நீங்கள் மனம் தளர வேண்டாம். எனக்கே ஆறுமுக நாவலர் ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தார், எவ்வளோ தொல்லை கொடுத்தார். ஆனால் எனக்கு அது நன்மையாக தான் நடந்தது. கடலூர் மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் திருவருப்பா என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர். அவர் கொடுத்த தொல்லை நமக்கு நன்மையாக நடந்தது. நல்லவருக்கு யார் தொல்லை கொடுத்தாலும் நல்லவர்கள் நன்மை அடைய போறார்கள் தான் அர்த்தம். நன்மை அடைவதற்கு தான் நமக்கு தொல்லை கொடுப்பாங்க. அதை பற்றி நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதாவது சத்துவ குணம் ரஜோகுணம் உள்ளவர்கள், நீங்கள் சாப்பிடுகின்ற ஆகாரம் எல்லாம், இப்போ நெல் அறுக்கிறீங்க அதனுடைய உயிர் போகலையா, கேவரை அறுக்கிறீங்க அதனுடைய உயிர் போகலையா, காய பறிக்கிறீங்க அதனுடைய உயிர் போகலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது வாதத்தில் சம்பந்தப்பட்டது அப்படின்றார். என்ன சொல்றாரு? வாதத்தில் சம்பந்தப்பட்டது. அவங்க வாதம் பண்றாங்க நம்மகிட்ட. ஒரு நெல்லை அறுவடை செய்யறாங்க, அந்த நெல்லை கொண்டு சாப்பிடுவாங்க, மக்கள் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நெல்லை எடுத்து வச்சிருந்து விதைச்சாங்கன்னா மீண்டும் அவங்களுக்கு நெல் கிடைக்கும். ஒரு முருங்கைக்காய் அறுத்துருவாங்க, மீண்டும் அந்த முருங்கைக்காய் கிடைக்கும், முருங்கைக்காய் வரும். ஒரு மாங்காய் இருப்பாங்க, மீண்டும் மாங்காய் வரும். ஒரு கீரை ஒடிப்பாங்க, மீண்டும் கீரை வரும். நகத்தை வெட்டுவாங்க, மீண்டும் நகம் துளுக்கும். முடியை வெட்டுவாங்க, முடி மீண்டும் துளுத்து வரும், வளரும். ஆனால் ஒரு ஆட்டு தலையை நட்டா துளுக்குமா? ஒரு ஆட்டு காலை நட்டா துளுக்குமா? நாம சத்துவ குணம் உள்ளவங்க சாப்பிட்றதெல்லாம் மீண்டும் துளுக்கக்கூடிய பொருள். ஒரு நெல்லில் உயிர் இருக்காது. அந்த நெல்லை பூமியில போடும்போது நீரும் காற்றும் ஒன்று சேர்ந்தால் உயிர் உண்டாகும். அந்த நெல்லுக்கு நெல்லா இருந்தாலும் சரி, கேவரா இருந்தாலும் சரி, கம்பா இருந்தாலும் சரி, மணிலாவா இருந்தாலும் சரி, எந்த பொருள் விதை பொருளா இருந்தாலும் அதுக்கு நீரும் காற்றும் சேர்ந்தால்தான் உயிர் உண்டாகும். அது வரைக்கும் அது உயிரற்றவை. நாம் உயிரை கொன்று நாம் சாப்பிடவில்லை, உயிரற்ற பொருள் தான் சாப்பிட்றோம். ஆனால் முளைப்பு திறன் உள்ள பொருள்களை சாப்பிடுகிறோம். முளைப்பு திறன் உள்ள பொருள்களை முடிவான காலத்தில் சாப்பிடக்கூடாது என்றார். முடிவான காலங்களில், இறைவனிடத்தில் நாம் நெருங்குகின்ற காலங்களில் முளைப்பு திறன் உள்ள பொருள்களை, உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் நம் உடம்பிலே அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், பல கோடி அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது இந்த முளைப்பு திறன் உள்ள பொருள்களை சாப்பிடும்போது அது இந்த அணுக்கள் முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அணுக்கள் எல்லாம் ஒடுக்கினாதான் இந்த உடம்பு கரையும். அப்போ என்ன சொல்றாரு? முளைக்காத பொருள் என்னன்னு கேட்டால் இளநீர், பேரிச்சம்பழம், பேயமாழப்பழம், இதெல்லாம் சாப்பிடணுன்ற. தேன், இது தவிர எதையும் சாப்பிடக்கூடாது. விதை உள்ள பொருள் சாப்பிடக்கூடாது. அது எப்போ முடிவான நிலை, கடைசி கட்டத்தில்
அதாவது நாம் மறைவதற்கு ஒரு 12 வருஷம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்ன்றார். எப்படி? உன் உள்ள இருக்கிற இறைவன் உனக்கு உணர்த்துவான். வேற எந்த குருநாதரும் உனக்கு சொல்ல முடியாது. உன் உள்ள இருக்கிற மனமே குரு. அந்த குரு இன்னும் நீ எவ்வளோ நாள் இந்த பூமியில் நடமாடுவ அப்படின்னும் போது உனக்கு அவையே உணர்த்தி இந்த ஆகாரங்களை மட்டுப்படுத்துவார். இந்த ஆகாரங்களை மட்டுப்படுத்தி புழுக்காத ஆகாரங்களை உன்னை சொல்லுவார். அவர் உத்தரவிடுவார். உன்னுடைய பதி உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய மனவாளன் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறார். சதா உன்கிட்ட இருக்கிறார். அவரை நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உன் வேலை. ஆனால் நீ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ இறைவனை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்காம இருந்தாலும் அவர் உன்னை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதனால பாவம் வேண்டான்றார். ஆறுமுக நாவலர் போலவும் தரசு சாமிகள் போலவும் எனக்கு தொல்லை கொடுத்தார்கள். ஆனால் இறைவன் என்னை கைவிடவில்லை. எனக்கு தொல்லை கொடுத்த தரசு சாமிகள் ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். எனக்கு தொல்லை கொடுத்ததுனால. ஏன்னா என் மனம் வாடிச்சு. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. நல்லோர் மனதை நடுங்க செய்தோம். என்னை நடுங்க செய்தார். அந்த மனதனுடைய பவர், வில் பவர் அவர் சிறை அனுபவிச்சார். ஏன்னா அவர் போய் இது போல இடக்கு முடக்க எல்லாத்தையும் பேச போனார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நாம தான் வல்லவன் கிடையாது. நமக்கு மேலே இருக்கிற வல்லவன் இறைவன் தான். இங்கே மானிடர்கள் நம்மளை விட வல்லவன்லாம் இருக்காங்க. நான் தான் வல்லவன் சொல்லவே கூடாது. நம்மளை விட வல்லவன்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. அது நிறைகுடம் தழும்பாத இருக்குது. நம்ம குறைகுடம் தழும்பிக்கிட்டே இருக்கிறோம். அதுதானே. நாமெல்லாம் ஒன்றும் வல்லவன் கிடையாது. ஏதோ ஆண்டம் உலக சொல்கிறான் உலகின்னு இருக்கிறோம். அவ்வளோதான். அப்போ அதுபோல் எடக்க முடக்கான வாத சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கிட்ட நீங்கள் வார்த்தையை எந்தவித உபாயத்திலாவது தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற. வஞ்சகர் அஞ்சினர், வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாசலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி என்றனர், இதை சன்மார்க்க சங்கத்தவர் வென்றனர் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இருந்தால், சத்து மார்க்கத்தை சார்ந்து இருந்தால், சன்மார்க்கம் சத்து மார்க்கம் இந்த மார்க்கத்தை நீங்க சார்ந்து இருந்தால், அந்த வஞ்சகம் செய்தவர்கள் உன்னை கண்டு அஞ்சுவார்கள், மன வருத்தப்படுவார்கள். வஞ்சகர் அஞ்சினர், வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாசலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி என்றனர். நான் செஞ்ச தப்பு தான், அதை மன்னிச்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் உபாயம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அது கொஞ்சம் அறிவு தெளிவுபட்டவர்கள் கேட்பாங்க. சில பேர் ஏதோ இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிடுவோம். அது வேற. அது அவருக்கு அந்த மாதிரி நடந்துருக்குது நிறையா. ஏன்னா ஆறுமுக நாவலர் திரும்ப தர்மசாலையில் போய் அவர் உபகாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஆறுமுக நாவலர் தான் வள்ளலார் பேரில் கேஸ் போட்டார் கோர்ட்டில். அப்புறம் கேஸ் தீர்ப்பான உடனே அவர் போய் அங்கேயே தங்கிட்டார். அவர் ஒரு அணுகு தொண்டர் ஆகிட்டார். அதை தான் சொல்கிறார். எனக்கு வஞ்சகம் செய்தவர் வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாசலில் நின்றனர், தர்மசாலையில் இருக்கிறார். அது போல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் தான் உங்களுக்கு காட்டுறாங்க வெளியில. அது என்ன சொல்ற, என்னை வீண் வம்பு இழுப்பதற்காக நிறைய பேர் கடிதம் மூலம் அழைப்பார்கள், வாதம் பேசுவார்கள். நான் அவர்கள்ட்ட அந்த வாதத்தையே வச்சுக்கிறது இல்லை. நான் பேசுவதே கிடையாது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். அதாவது நல்லவர்கள் வாயில நல்லது தான் வரும். அந்த உள்ள இருக்கிற அழுக்கு வெளியே வராமல் அந்த குப்பை கோலம் உள்ள இருக்கிறவங்க குப்பை குப்பையாக பேசுவாங்க. அவங்க அடுத்தவங்க முன்னேற்றத்தை கண்டு வயிறு எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க நம்மளை இப்படி பேசுகிறாங்க. அதுதான் சொல்லுவார், வாசியை கொண்டு அந்த தூசியை எடுத்துக்கொள்ளுங்கன்றார். வாசியை கொண்டு உள்ள இருக்கிற தூசியை எடுத்துருங்க அப்படின்னு துருசுன்னு சொல்லுவாங்க. தூய்மையால் எனக்கு துருசெல்லாம் நீங்கினல், வாய்மையால் கருணை மழை பொழி மழையே. தூய்மையால் உன்னுடைய தூய்மையா இருந்து இந்த வாசியை ஏற்றி என் உடம்புள்ள இருக்கிற நெகட்டிவ் பவர் ஆகிய கூட இந்த குப்பைகளை தேவையில்லாத எண்ணங்களை வெளிப்படுத்து அப்படின்னு வாசிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குமா வாய் போவாங்கட்ட.
ஏன்னா தாய் பகத்துல இருந்தே அவர் நம்ம கூட இருக்கிறார். அதனால அவரை கேட்க 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 அவர் மனம் இலகி உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே தள்ளிடுவார். அது உடனே அந்த காலத்தில் வீட்டில் கிணறு இருக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை தூர் வருவாங்க. ஏன்னா எல்லா தூசும் அங்கே ஊந்துருக்கும், செடி இலைகள்லாம் ஊந்துருக்கும், ஒரு பசங்க குச்சி எடுத்து போட்டிருக்கோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணாங்க, அதில் இருக்கிற குப்பையெல்லாம் வாருவாங்க. குப்பையை வாரும்போது தண்ணி குழம்புலாம் ஆகிடும். அது வாரின பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா தண்ணி வெண்மையாக வந்துடும். அதுதான் சொல்கிறேன், தூய்மையால் எனது துருசெல்லாம் நீக்கினல், வாய்மையால் கருணை மழைபடி மழி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தூய்மை வரணும்னா வாசியை வச்சு தான் தூய்மை பண்ணணும். அது வேற ஏதாவது தூய்மை பண்ண முடியாது. அதுக்கிட்ட நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ள இருக்கிற குப்பை உடம்பு வெளியே கிடைச்சிடும். அதாவது போர் போட்டால் கம்பர்கேஷன் வச்சு ஊதுவாங்க. அவன் பக்கத்தில் கொல்லிவரியில் போர் போடுவாங்க. போர் போட்டுட்டு அதில் மட்டின்னு ஒன்று இருக்கும், அது தங்கிடும். அது எந்த நீர் சுரக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரெஷன் ஒன்று விட்டு பவராக அடிப்பாங்க. அடித்தா அது என்ன பண்ணால் அங்கே இருக்கிற அழுகெல்லாம் வந்து வெளியே தள்ளிடும். அழுக்கு வெளியே வந்த உடனே பார்த்தா அது நல்ல தண்ணி வர வரைக்கும் அந்த கம்ப்ரெஷன் விட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. தண்ணி நல்லா தெளிவாக வந்துட்டுனா நிறுத்திடுவாங்க. அப்புறமா மோட்டர் போட்டால் நல்லா இறைக்கும், விடாமல் நல்லா இறைக்கும். அதுதான் துருசு. அதுபோல் மனுஷன் உடம்புள்ள தேவையில்லாத பல ஆண்டுகள் முன்னாடி நம்முடைய உறவினர்கள், நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மளை திட்டியவர்கள், இது ஆழ்மனதில் பதிந்திருக்கும். அது சில காலம் உன்னை வாட்டும். ஆகினாலே நீங்கள் இறைநிலையை அடைய வேண்டும். அப்படி என்றால் தூய்மையாக இருக்க வேண்டும், துருசை நீக்க வேண்டும். அண்ட துருசு இருக்குது, அண்டத்திலே துருசு இருக்குது, ஏகப்பட்ட குப்பை இருக்குதுன்றார். அண்ட துருசியும் அகில துருசியும் அண்டர் அடக்கும் அற்பெருஞ்சோதி, பிண்ட துருசியும் பேருயிர் துருசியும். அந்த உயிர் இருக்குதே, அதுக்கும் துருசு இருக்குதான். இந்த பிண்டத்துக்கு துருசு இருக்குது, அந்த உடம்புக்கு. பிண்ட துருசியும் பேருயிர் துருசியும் அண்டர் அடக்கும் அற்பெருஞ்சோதின்னு சொல்றார். அதனால நாம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் சொல்வதை உள்வாங்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, காட்டுக்கு ஓடிப்பாங்கன்னு சொல்லலை, இல்லற வாசியாக இருக்காதுங்கன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் உபாயம் சொல்கிறாங்க. அதாவது சிறப்பு வகுப்புன்னு ஒன்று வைப்பாங்க. அதுதான் சில சீக்ரெட் மேட்டர்லாம் சொல்லுவாங்க. சிலதை பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அவங்க நம்மளை வாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் சில குருமார்கள் அவங்களுக்கு மனசுக்கு ஏற்றவங்களை இது தேரும், இது கடை தேரும், இது கடை தேராது, எது கடை தேரும் அப்படின்னு குருமாருக்கு தெரியும். கடை தேர்வர்களை மட்டுமே சிறப்பு ரகசியங்களை சொல்லி தருவாங்க. ஒரு ரகசியம் கிடையாது. குடும்பம் எப்படி நடத்துன்னு போகணும், இல்லறம் எப்படி இருக்கணும், துறவரம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் அது சிறப்பு வகுப்பு தான் சொல்லுவாங்க. பப்ளிக்கில் சொல்ல முடியாது. ஆனால் எல்லோரும் தாங்க மாட்டார். சொல்லாதே யாரும் கேட்டா எல்லோரும் தாங்க மாட்டா அப்படின்னு. அதனால் சில ரகசியங்கள் எல்லோரும் தாங்க மாட்டாங்க. அதை சிறப்பு வகுப்பு வச்சு அங்கே சொல்லுவாங்க. அது தேர்றவங்கள கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை கட்டி கொண்டிருந்தோம். அவர் என்ன சொன்னார், கடையை விரித்து பார்த்தேன், இல்லை கடை தேர்வாங்கன்னு பார்த்தேன், யாரும் கடை தேரல, கடை மூடிட்டேன் அப்படின்றார். அவர் கடை வைக்கல, சொன்னேன் கேட்கல, யாராவது கடை தேர்வாங்கன்னு பார்த்தேன், கடை தேரல. அப்போ கடை தேர்வது தான் இறைநிலை என்று சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.